திரு கே. அண்ணாமலை அவர்களுடைய இந்த அனல் பறக்கும் கேள்விகள் பத்திரிகையாளரை பார்த்து இப்படிதான் கேள்வி நான் கேட்கணும். அவருடைய அரசியல் பேக்ரவுண்டை பற்றி நான் பேசலை. ஆனால் ஒரு ஒரு மனுஷனா பத்திரிகையாளர் வந்து என்ன மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணுறாருங்கிற நீங்களே பாருங்க. தலைவா, நீங்க எழுதி வச்சு கேட்கற கேள்வி பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட்டர் அங்க அனுப்பிச்சிட்டு இருக்கான். இந்த டிராமாலாம் எங்கிட்ட பண்ணாதீங்க. புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி. இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க. கேள்வி பதில் சொல்லியிருக்கேன். எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்கறீங்க? எதுக்காக எழுதி வச்சு கேட்கறீங்க? நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம். முதல் கேள்வி, மூணாவது கேள்வி எடிட்டர் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல. அதை பார்த்து கேட்கறீங்க. ஆதவ அர்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. அண்ணே, ஆதவ அர்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்க போடுங்க. ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு. நீங்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்காங்க லைவா பார்த்து. நீங்க கேட்க ஒரு நிமிஷம். நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி நீங்க சொல்லுங்க. அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேட்கறீங்க. நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன். ஒரு நிமிஷம் செல்போனை பார்த்து படிக்கிறேன். எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன். அதே நேர்மையை உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஆதவ அர்ஜுன் லாட்டரி மார்ட்டின் மருமகன், விசிகேல இருக்காரு, முக ஸ்டாலின் இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன். ஒரே கட்சி, மாநில கட்சி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக வந்து ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்க? 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும். புரோரேட்டை பிரிச்சு பாருங்க. 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு. திமுக போய் பேருங்க. கும்மிடி குண்டிக்குள்ள கட்சி நடத்தக்கூடிய திமுக இவ்வளவு பணம் போய் கேட்கணும். அந்த கேள்வி கேட்காம சுத்தி வள சென்னை கேட்கணும்.